எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இந்த 2 மாவட்டத்தின் கள நிலவரத்தையும் நாம் சேர்த்து பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 2 மாவட்டத்துடைய கள நிலவரத்தை சேர்த்து பார்க்க போறோம். எப்படி இருக்கு களம்? அதாவது நம்ம இப்போ சென்னை புறநகர் பகுதியில பார்த்துட்டு இருக்கோம். இதுல யூனிஃபைட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அது பார்க்குறோம். இதுல சென்னை கார்பரேஷன்ல உள்ள வராத தொகுதிகளை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டங்கள் சேர்த்து மொத்தம் 9 தொகுதிகள் இருக்கு. அது எதுன்னா பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர். அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஆரம்பிப்போம். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் சிட்டிங் சீட்டு. இப்போ காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை எங்கள் ஸ்ரீபெரும்புதூர்ல கடந்த முறை வெற்றி பெற்றார். அவர் கடந்த முறை 43.6% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட அதிமுக பழனி அவர் 40% எடுத்திருக்கார். பழனி முன்னாள் எம்எல்ஏ, ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ. நாம் தமிழர் புஷ்பராஜ் அவர் 22,000 ஓட்டு எடுத்திருக்காரு, 8.3% எடுத்திருக்காரு. அப்புறம் மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 8,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்க இந்த தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பறையர் பாப்புலேஷன் அதிகம், 35% பறையர் இருக்காங்க. வன்னியர் 28% இருக்காங்க. முதலியார் 2%, நாயுடு 7%, யாதவர் 7% இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட்ல வரும் இந்த தொகுதி. இந்த தொகுதியில் ஒரு ஹெல்தி லீடு திமுக டிஆர் பாலு கிடைச்சது. ஆனாலும் பழனி ஒரு நல்ல கேண்டிடேட், நல்ல ஃபைட், நல்ல ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவர். பட் செல்வப்பெருந்தகை 2021 செல்வப்பெருந்தகையை விட 2026 செல்வப்பெருந்தகை ஒரு பவர்ஃபுல் பொலிட்டீஷியனாக இருக்கு. அவர் ஒரு மாநில தலைவராக இருக்கான்றதால கொஞ்சம் ஃபைட்டு நல்லா க்ளோஸாக இருக்கும். நான் செல்வப்பெருந்தகைக்கு ஒரு எட்ஜ் போட்டு கொடுப்பேன் எங்கள் க்ளோஸ் ஃபைட்டில். அடுத்து உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது திமுக சிட்டிங் சீட்டு. கடந்த 2 தேர்தல்களாக திமுகவை சேர்ந்த சுந்தர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறையும் அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. 2021 சுந்தர் 44.4% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்டு அதிமுக சேர்ந்த வி சோமசுந்தரம் அவர் ரொம்ப க்ளோஸா 2000 ஓட்டு வித்தியாசம் தோத்தாரு. அவர் 43.6% எடுத்திருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் காமாட்சி அவங்க 16,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 5.4%. அமமுக இங்க ஒரு 7,200, அதாவது தேமுதிக ஓட்டு 7,200 ஓட்டு எடுத்திருப்பாங்க. அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கும் 2,001 ஓட்டு. ஓகே, இந்த தேமுதிகாக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் ஓட்டு இருக்கு, ஒரு 10,000 ஓட்டு கிட்ட வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா சுந்தருக்கு எதிராக பாமக கண்டெஸ்ட் பண்ணுது. பாமக மகேஷ்குமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. அது ராமதாஸ் தரப்பு ஒரு கேண்டிடேட் போட்டு ஓட்டு பிரிக்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழர் மாறன் மாசிலாமணின்ற ஒரு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. தாவேக்கா முனிரத்னம் வேட்பாளர் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் கம்போசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் பழைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக 28% பழைய பாப்புலேஷன் இருக்கு. வன்னியர் பாப்புலேஷன் இங்க 27% அங்கே இருக்கு. ஸோ அந்த வன்னியர் ஓட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. முதலியார் பாப்புலேஷன் 16% இருக்கு. நாயுடு பாப்புலேஷன் 4% இருக்கு. ஸோ இங்க பாமக எதிர்த்து போட்டியிடுவதாலே மட்டும் இல்ல, தேமுதிக கூட்டணியும் இருப்பதால நான் திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த தொகுதியில் அதிகம்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை இது திமுக சிட்டிங் சீட். கடந்த 2 முறை திமுக சேர்ந்த எழிலரசன் வெற்றி பெற்றிருக்கார். இந்த முறை அவர் கண்டெஸ்ட் பண்ணல, நித்யா சுகுமார் ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. கடந்த முறை எழிலரசன் 44.7% எடுத்திருக்கார். அவருக்கு இதை போட்டிட்டு மகேஷ்குமார் இப்போ ஒரு பாமக சார்பா உத்திரமேரூர் நிற்கிறாரு. மகேஷ்குமார் அவர் போட்டிட்டாரு. நாம் தமிழ்ல சல்தீன் 13,000 ஓட்டு எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையம் ஒரு 12,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இப்போ உத்திரமேரூர்லேருந்து போட்டிட்ட வி சோமசுந்தரம் அதிமுக தரப்பில் அவர் இங்க காஞ்சிபுரத்துலேருந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இப்போ
திமுக வந்து நித்யா சுகுமார் புது வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. நாத்தாக்கா வந்து வெற்றி செல்வின்னு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. தாவேக்கா ரஞ்சித் குமார் நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து வன்னியர் பாப்புலேஷன் இருக்கிறதுல அதிகம் 26% வன்னியர் இருக்காங்க. முதலியார் 20% இருக்காங்க, பறையர் 15% இருக்காங்க, யாதவர் 8%, நாயுடு 6% இருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்லேயே இந்த தொகுதிக்கு திமுக ஒரு டீசெண்டான லீடு தான் கிடைச்சது. ஸோ இந்த முறை கொஞ்சம் ஃபைட்டு கொஞ்சம் க்ளோஸாக போனாலும் நான் வந்து திமுகவுக்கு இங்கே ஒரு எட்ஜு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். காரணம் தேமுதிக அலையன்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே வேல்யூ ஆடு திமுக நாயுடு ஓட்டு கொஞ்சம் இருக்குன்றதால திமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஏன்னா தேமுதிக இங்கே 4% ஓட்டு இருக்கு. கடந்த முறை அமமுக 2000 ஓட்டு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் விஜய் எப்படி ஓட்டு பிரிப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ஃபைட் இருக்கும். அது டிஎம்கேக்கு ஒரு எட்ஜு நான் இந்த தொகுதியில் நான் கொடுப்பேன். அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வந்து தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள வர தொகுதி. இது டிஎம்கே சிட்டிங் சீட்டு. திமுக சேர்ந்த கருணாநிதி அவர் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது சீட்டு இது. இந்த முறை தேமுதிக கொடுத்துருக்காங்க கூட்டணியில. கருணாநிதி கடந்த முறை வெற்றி பெறும்போது 48% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதிமுக 33% எடுத்திருக்காங்க. அதிமுக சேர்ந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணாரப்போ. அப்புறம் நாம் தமிழர் இருந்து மினிஸ்ரீ கனகராஜ் அவங்க 20,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 20,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிமுக கூட்டணி ஐஜேகே நிற்குது. ரெட்டலை சிம்பிள் தான். நாம் தமிழர்ல இருந்து கார்த்திகேயன் நிற்கிறாரு. டிவிகேலேருந்து காமாட்சி, தேமுதிக அனகை முருகேசன் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்க டிவிகே ஒரு நல்ல இம்பாக்ட் படுது. ஏன்னா மக்கள் நீதி மையம் எடுத்த 20,000 ஓட்டு டிவிகே பக்கம் போகும். நாம் தமிழர் ஓட்டு எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி டிவிகே பக்கம் போகும். அதிமுக டேலன்றது கொஞ்சம் ஓட்டு நிற்கும். அதை ஓரளவு எடுத்துருவாங்க. ஸோ இவங்க பெரிய கொஸ்டின் என்ன, கருணாநிதி 1,26,000 ஓட்டு இங்க எடுத்திருக்காரு. இதுல எவ்வளவு ஓட்டு இவங்களை திமுக ரீட்டைன் பண்ண முடியும் இங்கன்றதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க கொஞ்சம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இங்க போட்டி. அதுல வந்து ஒரு அனகை முருகேசனுக்கு ஒரு எட்ஜு கிடைச்ச வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திரு SR ராஜா வந்து இங்க 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 2006, அப்புறம் 16, 21 3 முறை ஜெயிச்சாரு. இப்போ இந்த முறை அவர் சீட்டு வரல. நம்மள அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க ஆதரவாளர் போய் டிஆர் பாலு கிட்ட வச்சு பிரச்சனை பண்ணல. ஸோ ஆனால் அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா SR ராஜா வந்து கிட்டத்தட்ட 47% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட TKM சின்னையா அவங்க ஒரு 32% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க வந்து 22,000 ஓட்டு எடுத்திருப்பாங்க. நாம் தமிழர் சுரேஷ் குமார் அவங்க வர 20,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இங்க எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா திமுக வந்து ஒரு புது வேட்பாளர் எடுத்திருக்காங்க. கிருத்திகா தேவின்னு ஒரு டாக்டர் எடுத்திருக்காங்க. அதிமுக சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இருந்து தமிழ்ச்செல்வி, அப்புறம் டிவிகே இருந்து டி சரத்குமார் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் டிவிகே ஓட்டு வந்து இப்போ மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு வந்து பெரும்பாலும் டிவிகே போகும். நாம் தமிழ் ஓட்டும் கொஞ்சம் பாதி டிவிகே போகும். பட் என்னன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நிற்பதால் அதிமுக ஓட்டுல ஓரளவுக்கு அவரால் லீடின் பண்ண முடியும். ஃபுல்லா அந்த பக்கம் போகாது. ஸோ ஃபுல்லா அந்த பக்கம் போனாதான் டிவிகே வந்து இங்கே போஸ்ட் த்ரெட். ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து கிருத்திகா தேவிக்கு இங்கே ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். தாம்பரம் நம்ம ஒரு நகர பகுதின்றதால நம்ம பெருசா நம்ம இங்க வந்து நம்ம காஸ்ட் காம்போசிஷன்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஆனாலும் இங்க வந்து வன்னியர் பாப்புலேஷனும் ஒரு இருக்க, கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் மைனாரிட்டி பாப்புலேஷனும் ஒரு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இங்க வந்து திமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன் நான் இந்த தொகுதியில. அடுத்து செங்கல்பட்டு தொகுதி. செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தவரை இது வந்து கடந்த 2 முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி. திமுக சேர்ந்த வரலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் வாய்ப்பு கொடுக்கப்படல. கடந்த முறை வரலட்சுமி வந்து 48% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவர் எதிர்ப்பட்ட அதிமுக வேட்பாளருக்கு வந்து 38.3% ஓட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஐஜேகேல 4 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு
இங்கே 26,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ அதிமுகவிலேருந்து கஜேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு இந்த முறை. அவருக்கு எடுத்து திமுக கார்த்திக் தண்டபாணி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழ் வந்து அமுதா நம்பியார் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. டிவிக்கு இருந்து தியாகராஜன். ஓகே. ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் ரூரல் ஏரியாஸ். இங்கே தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து வன்னியர் பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 28% இருக்குது. பறையர் பாப்புலேஷன் 20% இருக்கு. முதலியார் 16% இருக்கு. நாயுடு பாப்புலேஷன் 8% இருக்கு. யாதவ் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கு இங்க. ஸோ 2016 கூட இப்போ அனகை முருகேசன் கண்டெஸ்ட் பண்ணாரு இங்க. ஸோ தேமுதிகவும் கொஞ்சம் ஓட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் வேல்யூட திமுகவுக்கு வரும். அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பெரிய வேல்யூட திமுக வரும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இந்த தேமுதிக அலையன்ஸ் கொஞ்சம் நான் வன்னியர் கன்சால்டேஷன் கொஞ்சம் அப்படி இருக்கிறது. ப்ளஸ் டிவிகே ஒரு நல்ல ஓட் ஸ்பிளிட் பண்ணுவோம். ஏன்னா நாம் தமிழர் இங்கே 26,000 ஓட்டுன்ற போது டிவிக்கு கொஞ்சம் ஓட்டு ஸ்பிளிட் பண்ண முடியும், அதிமுக ஓட்டு ஸ்பிளிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதால நான் வந்து இந்த முறை திமுக சேர்ந்த கார்த்திக் தண்டபாணி தான் இங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று நான் ஃபீல் பண்றேன். அடுத்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வந்து விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை எஸ்.எஸ். பாலாஜி கடந்த முறை வெற்றி பெற்றார். எஸ்.எஸ். பாலாஜி வந்து கிட்டத்தட்ட 42% எடுத்திருக்காரு. இங்க பாமக போட்டிட்டவர் வந்து 40% ஓட்டு பாமக எடுத்துட்டாங்க. கடந்த முறை அமமுகவுக்கும் ஒரு 7,000 ஓட்டு அப்படி வந்திருக்கு. மக்கள் நீதி மையம்க்கு 8,000 ஓட்டு தான் வந்திருக்கு. இங்க நாம் தமிழர் ஓட்டு பெரிய 20,000 ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இது இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் திருப்பூரில் நடக்கும். ஏன்னா விசிகே பன்னீர் தாஸ் வேட்பாளரை கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாமக வந்து அட்வொகேட் பாலு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ராமதாஸும் ஒரு வன்னியர் கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காரு ஏகாம்பரம்னு. நாம் தமிழ்ல இருந்து அம்பேத் ராஜன்ற ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்புறம் தாவேக்கால விஜயராஜ்ன்றதால கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸாக போகும். இதில் தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு விசிகா வாக்குகளை பிரிக்குதுன்றது இது ஒரு பெரிய ஹைலைட்டே. இது பாமகவால் 100% ஓட்டு அங்கே எடுக்க முடியுமா, ராமதாஸ் எந்த அளவு ஓட்டு பிரிக்கிறாரு, இதெல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டராக அதை ப்ளே பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போகக்கூடிய ஒரு தொகுதி இது கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் நான் வந்து விசிகேக்கு ஒரு சின்ன எட்ஜு நான் இந்த தொகுதியை கொடுப்பேன். காரணம் மெயினாக வந்து இந்த ராமதாஸ் பண்ற ஓட்டு. இந்த தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு பார்த்தோம்னா இங்க வன்னியர் 40% இருக்காங்க, அது பெரியது. வன்னியர் ஓட்டு பெரியும். பறையர் 30% இருக்காங்க, முதலியார் 6%, இப்போ நாயுடு 4% இருக்கிறதால ஸோ இங்க வன்னியர் ஓட்டு பிரியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அதுல வந்து நான் வன்னியர் கன்சாலிடேஷன்ல கொஞ்சம் விசிகாக்கு வரும். விசிகாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஜய் எந்த ஓட்டு பிரிச்சுட்டாருன்னா எப்படின்னா அதுவும் இதாக பார்க்கணும். ப்ளஸ் விஜய் வந்து விசிகா ஓட்டை ஓரளவு பிரிச்சா விசிகாவுக்கு ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். பட் விசிகா ஓரளவு ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு விஜய் பாதிப்புக்கு தவிர்த்து ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வெற்றியாக சூட வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் விசிகாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி. இதுவும் விசிகா சிட்டிங் சீட்டு. விசிகாவை சேர்ந்த எம் பாபு கடந்த முறை வெற்றி பெற்றார். இந்த முறை விசிகாவிலிருந்து சிந்தனை செல்வன் கண்டெஸ்ட் பண்றாரு. எம் பாபு கடந்த முறை 44.5% ஓட்டு எடுத்தாரு. அதிமுக வேட்பாளர் கனிதா 44.2% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு இங்க ஒரு 9,000 ஓட்டு இருக்கு. தேமுதிகாக ஒரு 3,000 ஓட்டு இருக்கு. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூரல் கான்ஸ்டிடுவன்சி. இதோட காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கு, இந்த தொகுதியில் காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க வந்து பறையர் பாப்புலேஷன் வில்லேஜ் 41% பறையர் பாப்புலேஷன் இருக்காங்க. வன்னியர் 28% இருக்காங்க. முதலியார் 5% இருக்காங்க. செட்டியார் ஒரு 4%, கிறிஸ்டியன் 4% இருக்காங்க. அது ஒரு பெரிய இது. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு இது அதிமுகலேருந்து ராஜசேகர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்லேருந்து சுவாதி லட்சுமி கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிக்கு மோகன பிரியா கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ
கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும் இந்த தொகுதி அப்படின்றது தான் என்னோட பார்வை. அதில் நான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜு நான் இந்த தொகுதியில் நான் கொடுப்பேன். செய்யூர் தொகுதி எப்படி விசிகா ஃபைட் பண்ணுறாங்கன்னு பொறுத்தா இருக்கு. ஒரு சின்ன எட்ஜு அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் கொடுப்பேன். அடுத்தது மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. மதுராந்தகம் தொகுதி வந்து ஏடிஎம்கே சிட்டிங் சீட். ஏடிஎம்கே சேர்ந்த மரகதம் முன்னாள் காஞ்சிபுரம் எம்பி அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. கடந்த முறை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ஸில் அதிமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி இந்த மதுராந்தகம் சீட்டு தான். அவங்க கடந்த முறை 47.2% ஓட்டு எடுத்து ஜெயிச்சாங்க. அவர் எதிர்த்து மதிமுக இருந்து மல்லை சத்யா கண்டஸ்ட் பண்ணாரு. அவர் 45.2% ஓட்டு இருந்தாங்க. ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக 2000 சொச்சம் ஓட்டு இருக்கு. நாம் தமிழர் இங்கே 9000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் 1500 ஓட்டு அப்படி இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த தொகுதியில் வந்து திமுக கண்டெஸ்ட் பண்ண அம்முலு பொன்மலர் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க திமுகலேருந்து. அதிமுக வந்து மரகதம் மீண்டும் மரகதம் சந்திரசேகர் அவங்க மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் ஜானகிராமன், டிவிகேல எழில் கேத்ரின் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தொகுதியில் காஸ்ட் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து வன்னியர் 26% இருக்காங்க. ஆதி திராவிடரும் 26% இருக்காங்க. 15% முதலியார் ஓட்டு இருக்கு. முஸ்லீம் ஓட்டு 12% இருக்கு. ஜாதவர் 5% ஓட்டு இருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் க்ளோஸாக போகும் இந்த தொகுதி கூட. ஏன்னா அந்த வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் கொஞ்சம் க்ளோஸாக போகும். ஸோ என்னை பொறுத்தவரை மீண்டும் அதிமுக சேர்ந்த மரகதம் சந்திரசேகர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இங்கே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 2 மாவட்டத்துடைய கள நிலவரம் பார்த்தோம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். இதுல ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக, உத்திரமேரூர் திமுக, காஞ்சிபுரம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. அதனை போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல்லாவரம் திமுக, தாம்பரம் திமுக, செங்கல்பட்டு திமுக, திருப்போரூர் வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்ல எட்ஜி வந்து விசிகாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுவும் திமுக கூட்டணி. அதற்கு அடுத்ததாக மதுராந்தகம் அதிமுக ஷுவரா வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்குங்க. செய்யூரும் அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதியா சொல்லியிருக்குங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் 2 மாவட்டத்துடைய கள நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திப்போம். நன்றி.